Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மார்ச்சோட 4th வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது அந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்றோம். ஓகேங்களா? பேங்க் எக்ஸாம்க்கு யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படினாலுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க so that அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம kaneeshreenalogics ஆப் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம kaneeshreenalogics ஆப்ல பாத்தீங்க அப்படினா இப்ப பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான prelims plus mains plus வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாபுக்குள்ள போற வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த elite pass வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூ process இருந்தாலும் சரி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த elite pass வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. elite passல என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படினா aptitude, இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஷாட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த elite passல அவேலபிளா இருக்கு. சோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆஃபருமே போயிட்டு சோ உங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு அவைலபிளா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 499 வந்து 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து இப்போ பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எலைட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து அதில் அவைலபிளா இருக்கும். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வேணும் தனியா அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட், நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலுமே எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டெலிகிராம் சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து அப்படியே ஒன்றா போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who set a Guinness World Record for the fastest time to climb the 7 volcanic summits இந்த மேல் கேட்டகரி இன் 2026ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வால்கனிக்கான சம்மிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் சீக்கிரமா வந்து ஏறி ஒரு வேர்ல்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து படைச்சிருக்காங்க ஒருத்தர். ஓகேங்களா? எந்த கேட்டகரினா மேல் கேட்டகரியில அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா அப்படின்றவங்க தான் வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கிறது. அதாவது ஃபாஸ்டஸ்ட் டைம் டு கிளிம் 7 வால்கனிக் சம்மிட்ஸை வந்து கிளிம் பண்ணியிருக்காங்க இந்த மேல் கேட்டகரியில. இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 92 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 hours 45 minutesல வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர் இவரோட சொந்த ஊர் நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் தான் வந்து அதாவது இந்தியாவை சேர்ந்தவர். ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி ராஜு அன்மிஷ் வர்மா அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Reserve Bank of India imposed a penalty of 31.80 lakh on HSBC India for non-compliance related to which of the following? அதாவது எந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 31.80 lakh வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ரீசன் நான் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளைம் டெபாசிட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூனால நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஹெச்எஸ்பிசி பேங்க்குக்கு வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க 31.80 lakh வந்து பெனால்ட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்எஸ்பிசி இந்தியாக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்க் கோஆப்ரேஷன் லிமிடெட் அப்படின்றது தான் வந்து இந்த ஹெச்எஸ்பிசிக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank became the first in India to launch overdraft facility OD facility on credit line through எதன் மூலமா பார்த்தீங்கன்னா UPI மூலமா for women SHG members with PMJDY அக்கௌண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? அதாவது உமன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி மெம்பர்லையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமு கீழே அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வித் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே. ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்கீம் வந்து வச்சுட்டு இருந்து ஓகேங்களா எஸ்ஹெச்ஜி குரூப்ல வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓடி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலிமா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிஓபி பேங்க் தான் வந்து பண்ணியிருக்கிறது. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்கிறது. அந்த ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஓவரால் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஓபி பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ஸ்கீம் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்
to launch the digital credit solution வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the National Productivity Council signed an agreement with which ministry to act as the environment audit designated agency. ஓகேங்களா? அதாவது எந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த EADA வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எந்த அதாவது நேஷனல் ப்ரொடக்ஷன் கவுன்சிலும் இன்னொரு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு மினிஸ்ட்ரி கூட. ஓகேங்களா? எதுக்கோசம்னு பார்த்தீங்கன்னா இந்த EADA வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மினிஸ்ட்ரி எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்ட்ரியோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NPC சேர்ந்து EADAக்கான ஒரு ஆக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கொலாபரேட்டட் வித் விச் கண்ட்ரி ஃபார் த ரிஸ்டோரேஷன் ஆஃப் த பிரம்பனம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸை வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பிள் அதாவது பிரம்பனம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ். இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்தோனேஷியாவில் தான் வந்து இந்த டெம்பிள் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தோனேஷியாவில் லொக்கேட் ஆயிருக்கூடிய டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் பர்பஸ்க்கோசரம் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் இதில் வந்து இந்தியா வந்து இந்தோனேஷியாவோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபணம் டெம்பிள் அப்படின்றது வந்து எது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஹிந்து டெம்பிள் தான் வந்து இதோட மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து டெம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த செஞ்சுரியை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரியை வந்து சேர்ந்தது தான் இந்த டெம்பிள். ஓகேங்களா? 9th செஞ்சுரி சேர்ந்த டெம்பிள் எந்த டைனாசிட்டினா ஒரு சஞ்சயா டைனாசிட்டி அப்படின்னு கூடிய ஒரு டைனாசிட்டி அப்போ வந்து சேர்ந்த டெம்பிள் தான் வந்து இந்த சஞ்சயா டைனாசிட்டி சேர்ந்த டெம்பிள் தான் வந்து இந்த பிரபணம் டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அதாவது திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3 கடவுளை வந்து சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கான டெடிகேட்டடான ஒரு டெம்பிள் தான் வந்து இந்த டெம்பிள். இந்த திருமூர்த்தி அப்படின்றது எதுவும் கூட யார் யாரை குறிக்கும் எந்தெந்த கடவுள்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கடவுளையும் குறிக்கக்கூடிய ஒரு இந்து டெம்பிளாக வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1991 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் ரெகக்னைஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து இந்த ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian hockey player announced his retirement from international hockey during 8th hockey இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் 2026. அதாவது 8வது ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹாக்கி பிளேயர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கியிலிருந்து வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா குர்ஜந்த் சிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மென்ஸ் ஹாக்கிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஏஜில் வந்து இவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஹாக்கியிலிருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா scientists from the Geological Survey of India discovered a new species of cockroach. காக்ரோச்சோட ஒரு நியூ ஸ்பீசியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். நேம்டு பார்த்தா அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நியோ லோபோப்ட்ரா பெனின்சுலாரிஸ் அப்படின்றது தான் அதனுடைய நேம், சயின்டிஃபிக் நேம். எந்த ரீஜியன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டெக்கான் பெனின்சுலா அப்படின்னக்கூடிய ஒரு ரீஜியன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்கான் பெனின்சுலா அப்படின்றத வந்து எங்கே இருக்குது ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேல தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஸ்பீசியஸ். ஓகேங்களா? பூனேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஸ்பீசியஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESAன்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் IOD-1 அண்ட் IOD-2 சேட்டிலைட் அண்டர் விச் மிஷின். இதில் IOD அப்படின்றது என்னன்னு குறிக்கும் பார்த்தீங்கன்னா இன் ஆர்பிட் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்றது தான் IOD-1 IOD-2 சேட்டலைட் சொல்லுவாங்க. எந்த மிஷினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESA வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா செலஸ்டி அப்படின்னு கூடிய ஒரு மிஷினுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 IOD-யை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதாவது இன் ஆர்பிட் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நியூசிலாந்தில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
which company successfully conduct a booster engine test of its rocket engine Ignite in Chennai, தமிழ்நாட்டில் வந்து இந்த ராக்கெட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த என்ஜின் டெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ராக்கெட் என்ஜினுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த என்ஜின் டெஸ்ட். ஓகேங்களா, அக்னைட்னு கூடிய ஒரு என்ஜின் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, தமிழ்நாட்டில் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who assumed the charge as the chairperson of the National Commission for Backward Classes NCBC ன்னு சொல்லுவாங்க. in 2026 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸாக யார் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்ராஜ் கங்ரம் ஹைர் அப்படின்றவர் தான் வந்து ப்ரீவியஸாக இருந்தது. இவருக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்சிபிசியோட ஒரு சேர்பர்சனாக வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க, சார்ஜ் ஏற்றிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was selected for the 35th ஓகேங்களா 35வது சரஸ்வதி சம்மன் ஃபார் த நாவல் அரபர்வதி கதா அப்படின்னக்கூடிய ஒரு நாவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35வது சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாவலுக்கு. ஓகேங்களா, 2025. ஓகேங்களா, ஸோ யார் ஆத்தர் யார் பார்த்தோம் அப்படின்னா ராம்குமார் முகோபத்யாய் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 35th சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இவருடைய நாவல் பார்த்தீங்க அப்படின்னா ஹரபிரபதி கதா அப்படின்ற ஒரு நாவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 2025க்கான 35th எடிஷன் சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நாவலோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரபிரபதி கதா அப்படின்னக்கூடிய ஒரு நாவலுக்கு. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெங்காலி ரைட்டர். ஓகேங்களா, பெங்காலி ரைட்டர். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ 2025க்கான சரஸ்வதி சம்மன் அவார்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was named para archer of the year 2025 by the World Archer Federation. ஓகேங்களா, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா para archer of the year 2025க்கான ஒரு நேம்டு பர்சனாக யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஷீதல் தேவி அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷீதல் தேவி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா para archer of the year 2025க்கான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா இந்தியாவோட ஷீதல் தேவி அவங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank received the national award for outstanding performance in SHG bank linkage 24 to 25 from the Ministry of Rural Development. ஓகேங்களா, Ministry of Rural Developmentல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் SHG அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் 24-25 வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வந்து ஒரு பேங்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா கிராமினா பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது இந்த அவார்ட், நேஷனல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் SHG பேங்க் லிங்கேஜ் 24-25 சொல்லிட்டு அதுக்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, கர்நாடகா கிராமினா பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who among the following were named the players of the year at the Hockey India Annual Awards 2025. ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட் 2025ல பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. நவ்னீத் கௌர் அண்ட் வந்து ஹர்திக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் கேப்டன் அதாவது ஹாக்கியோட ஃபார்மர் கேப்டன் ஜாஃபர் இக்பல் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃபர் இக்பல் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தீங்கன்னா ஜாஃபர் இக்பல் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஃபார்மர் ஹாக்கியோட கேப்டனாக வந்து லெஜெண்டரி ஃபார்மர் கேப்டன். ஓகேங்களா, ஸோ இந்த ஹாக்கி ஆனுவல் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன்னா 8th எடிஷன். ஓகேங்களா, இப்போ கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8th எடிஷன். எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
S&P அதாவது Standard and Poor's Global revised India's GDP growth forecast to what percent for financial year 27 financial year 27 கான இந்தியாவோட GDP வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா S&P ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க 2026 to 27 கான GDP forecast ஓகேங்களா. இதுலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கொஷின் வரும். ஏன்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா S&Pல 7.1% வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ரிவைஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க வந்து ஜிடிபி வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி JICA signed an ODA loan agreement. ODAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Official Development Assistance ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான loan agreement with India worth approximately how much for major projects. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த 4 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு ஓவரால் ஒர்த்தாக வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,420 crores வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சியும் ODA லோன் அக்ரிமெண்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 16,420 crores ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் கோர்ஸோட வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எதை கிராஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடகாவை வந்து கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராஜெக்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டான எஸ்டிமேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16,420 crore ஓகேங்களா. மெயினாக எதை வந்து எந்தெந்த ஃபீல்டை வந்து கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian naval ship participated in the sea phase of exercise Kakadu 2026 in Australia ஓகேங்களா. எக்ஸசைஸ் காக்கது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பாக எந்த நேவல் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா INS நீல்கிரி ஷிப் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இந்தியா சார்பாக ஓகேங்களா. என்ன எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ் காக்கது ஓகேங்களா. காக்கது அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் எங்கன்னா ஆஸ்திரேலியாவில், இந்தியாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா INS நீல்கிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த Global Terrorism Index GTA 2026 யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது. இதன்படி விச் கண்ட்ரி ரேங்க்டு as the most impacted by the டெரரிசமால் வந்து மோஸ்ட் இம்பாக்ட் ஆன ஒரு கண்ட்ரி எது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஓகேங்களா. மோஸ்ட் இம்பாக்டட் ஆஃப் பை டெரரிசம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான். இதில் இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th பிளேஸில் தான் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து இருக்கிறது இந்த குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ரேங்க்டு 21st globally in engineering, mineral and mining in QS World University Ranking by Subject 2026 ஓகேங்களா. அதாவது 21வது ஓகேங்களா. விச் இந்தியன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 21st வந்து உலக லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா 21st வந்து ரேங்க்ல இருக்கக்கூடிய என்ஜினியரிங், அதாவது எந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மினரல் அண்ட் மைனிங்கில் ஓகேங்களா. ஸோ எதன்படின்னு பார்த்தீங்கன்னா QS World University Ranking படி எந்த இன்ஸ்டியூட் வந்து 21st ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IIT ISM தன்பாத் அப்படின்னு கூடிய ஒரு IIT தான் வந்து பார்த்தீங்கன்னா 21st ரேங்க் உலக லெவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து இருக்கிறது ஓகேங்களா. இந்த IIT ISMக்கான மீனிங் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த IIT IASM அப்படின்றது ஓகேங்களா. இந்த தன்பாத் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 21st பிளேஸில் வந்து இருக்கிறது குளோபலி ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா UK தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் IONS மேரிடைம் எக்ஸசைஸ் இம்பேக்ட்ஸ் டேபிள் டாப் எக்ஸசைஸ் ITTX 2026 was conducted at which location? எந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டேபிள் டாப் எக்ஸசைஸ் 2026 பார்த்தோம் அப்படின்னா கொச்சி கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது
ஓகேங்களா. கேரளா கொச்சியில் தான் வந்து இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ் ஆர் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் IAF இனிஷியேட்டட் த வாயு பேன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் டெவலப்பிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது எதை வந்து டெவலப் பண்ணுற விதமாக வந்து இந்த வாயு பேன் ப்ராஜெக்ட் வந்து IAF அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் லான்ச் அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்தை வந்து ஒரு டெவலப் பண்ணுற பர்பஸ் கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு பேன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஒரு UAS அதாவது அன்மேன்டு ஏரியல் சிஸ்டத்துக்கான ஒரு ஹெலிகாப்டர் வந்து லான்ச் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி லான்ச்டு த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா டு சேஃப்கார்ட் எனர்ஜி ஷிப்மெண்ட்ஸ் த்ரூ விச் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்பஸ் கோசரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இந்தியன் நேவி வந்து ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆப்ரேஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னு கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன். இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷான்றது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடெக்ஷன் பர்பஸ் கோசரம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ ரீசனாக நடக்கக்கூடிய அந்த வாரை வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கக்கூடிய அந்த வாருக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் பர்பஸ் கோசரம். ஓகேங்களா. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த லொக்கேஷன் நடக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஷிப்மெண்ட்டை வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஷினி பார்ட்னர்டு வித் விச் ஆர்கனைசேஷன் டு என்ஹான்ஸ் மல்டிலிங்குவல் ஆக்சசிபிலிட்டி ஆஃப் பென்ஷன் சர்வீஸ், எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஷினி அப்படின்றக்கூடிய ஒரு மல்டி லிங்குவல், ஓகேங்களா, மல்டி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்சசிபிலிட்டி வந்து பென்ஷன் சர்வீஸில் கொண்டு வரதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PFRDAன்னு சொல்லுவாங்க. அதாவது பென்ஷன் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரக்கூடிய இந்த PFRDAவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஷினி அப்படின்னு கூடிய மல்டிலிங்குவல் ஆக்சசிபிள் பண்ணக்கூடிய ஒரு ஆப் மாதிரி இருக்கக்கூடிய. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய தான் இந்த பஷினி. ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர் பண்ணி தான் இந்த பென்ஷன் சர்வீஸ்க்கான ஒரு மல்டிலிங்குவல் ஆக்சசிபிலிட்டியை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் த 6th பிரிக்ஸ் சேம்பர் ஆஃப் த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி உமன் எம்பவர்மெண்ட் சமிட் 2026. ஓகேங்களா. 6th பிரிக்ஸ் சேம்பருக்கான ஒரு தீம் என்னவா வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 6th பிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த பிரிக்ஸ் சமிட். ஓகேங்களா. நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது 6th பிரிக்ஸ். ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ்க்கான எக்ஸ்பென்ஷன் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 6th எடிஷனாக வந்து கண்டக்ட் பண்ணுறது. எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ அந்த 6th பிரிக்ஸ் காமர்ஸ்க்கான தீம் என்னவா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உமன் இன் இனோவேஷன், சயின்ஸ், லீடர்ஷிப், இனோவேஷன் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், அதாவது WISன்னு சொல்லுவாங்க, வைஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு தீமாக கண்டக்ட் வச்சுருக்காங்க இந்த சமிட் 2026க்கான சமிட். இன்ஸ்பைரிங் சேஞ்ச் அண்ட் ஷேப்பிங் டுமாரோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான ஒரு தீமாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் த மாடிஃபைடு உடான் ஸ்கீம் அண்டர் விச் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், எந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடான் ஸ்கீம் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் யூனியன் கேபினட் கொடுத்துருக்காங்கன்னா சேம் அந்த உடான் UDAN ஒரு மாடிஃபைடு எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உடே டேஷ் கா ஆம் நாக்ரிக் அப்படின்றது தான் வந்து அந்த மாடிஃபைட் பண்ண ஒரு ஸ்கீம். எது கீழே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் கீழே வரக்கூடிய இந்த மாடிஃபைடு உடான் தான் வந்து உடான் அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து யூனியன் கேபினட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ் கோசரம் அப்படி அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கனெக்டிவிட்டி ப்ளஸ் வந்து ஏவியேஷனை வந்து ஏவியேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மாடிஃபைடு RCS வந்து கொண்டு இருக்காங்க. RCSன்றது ஒன்றும் இல்லை, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். அதை தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
who presented the Telangana state budget for the financial year 27 with an outlay of 3,24,234 crore வந்து பண்ணியிருக்காங்க. யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மல்லுபட்டி விக்ரமார்கா அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மல்லுபாட்டி விக்ரமார்கா அப்படின்றவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டுக்குன்னா தெலுங்கானாவோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் வந்து அனௌன்ஸ், அதாவது ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது, ப்ரெசென்ட் பண்ணது. ஓகேங்களா, எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,24,234 crore வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைலாஷ் சத்யாத்ரி ஆத்தர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக்ஸ் லான்ச்டு இன் 2026. அதாவது 2026 வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கோட ஆத்தர் புக்கு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்னக்கூடியவர். ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஒரு பர்சன் தான் வந்து கைலாஷ் சத்யாத்ரி. அவருடைய லேட்டஸ்டான புக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ற வந்து ஒரு புக்கை தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் எ ஃப்ளோட்டிங் லைடர் அப்படின்னு கூடிய, அதாவது LIDAR அப்படி பயோசிஸ்டம் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் விச் பிளேஸ், எந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முட்டம், அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த LIDAR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கோட ஒரு பயோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NIOT, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, LIDARக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian actress was honored with the Women Empowerment Award for Arts and Culture at the ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு மரியாதை வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆக்ட்ரஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ அவங்களோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டுபர்ணா சென்குப்தா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா UK யுனைடெட் கிங்டமில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அவார்ட் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the Mark Linton History Prize 2026 for the book The Golden Road How Ancient India Transformed the World அப்படின்னு கூடிய ஒரு புக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரி லிண்டன் ஹிஸ்ட்ரி புக் ப்ரைஸ் 2026க்கான ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் டால்ரி லிம்ப்லி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து எழுதுனது, அதாவது த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு அப்படின்னு கூடிய எழுதின புக்கை வந்து ஆத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. மார்க் லிண்டன் ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் 2026க்கான அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the Param 2026 an income tax awareness campaign for the implementation of the IT Act 2025. யார் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம் 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த பரம் 2026 என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி ரெஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷின் விக்சித் பாரத் அப்படின்னக்கூடிய ஒரு ரெஃபார்ம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது, நிர்மலா சீதாராமன். இது என்ன பர்பஸ் எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாக வந்து ரன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா April 1, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த பரம் 2026. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state government launched நிவேஷ் மித்ரா 3.0 to enhance ease of doing business வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நிவேஷ் மித்ரா 3.0 வந்து
லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட சிஎம் ஓகேங்களா யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நிவேஷ் மித்ரா 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடடான ஒரு டிஜிட்டல் பேஸ்டான ஒரு சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஃபார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஓகேங்களா. அந்த ஸ்டேட்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் நிவேஷ் மித்ரா 3.0 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Himachal Pradesh budget 26-27 with an outlay of 54,928 crores-கான பட்ஜெட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து பிரசன்ட் பண்ணது யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிவேந்திர சிங் சுக்கு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்வேந்தர் சிங் சுக்கு அப்படின்றவங்க ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ எவ்வளோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 54,928 crores வந்து பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the Formula 1 Japanese Grand Prix 2026 and became the youngest driver to lead the F1 World Championship ஓகேங்களா. F1 World Championshipலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து வின் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் எதில் பார்த்தீங்கன்னா Formula 1 Japanese Grand Prix 2026ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாண்ட்ரியா கிமி அண்டோனெல்லி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 19 years ஓல்டு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து F1 World Championshipல இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் டிரைவராக வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுசுகா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which badminton player announced the retirement in 2026 due to knee injury அதாவது அந்த முட்டி இன்ஜுரினால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர் வந்து ரீசெண்டாக வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலினா மேரின் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷோட ஒரு ஒலிம்பிக் பர்சன் ஓகேங்களா. ஸ்பானிஷோட ஒரு ஒலிம்பிக் அண்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்ஜுரி காரணமாக ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was selected to represent India at the World Youth Parliament 2026 அதாவது வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டுக்கு வந்து இந்தியா சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதி பிரதன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்பாக ஓகேங்களா. ஸோ இவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிக்கிமை சேர்ந்த ஒரு யங் லீடர் ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட்டில் வந்து இந்தியா சார்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்காங்க ஓகேங்களா. நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பிரதான் அப்படின்னக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the youngest prime minister ஆஃப் நேபாள் இன் 2026 யார் வந்து நேபாளோட ஒரு யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இப்போ வந்து ரீசெண்டாக ஆகியிருக்காங்க. யார் அவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலேந்திர ஷா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காங்க. 35 years தான் ஏஜ் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இப்போ வந்து பதவி ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பார்லிமெண்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிட்டி யூனியன் பேங்க் அப்பாயிண்டட் விச் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆஸ் இட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் இன் 2026 2026க்கான கனரா பேங்கோட சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரை பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அதாவது சிட்டி யூனியன் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து இந்தியன் கிரிக்கெட்டரை வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as a whole time member ஆஃப் செபியோட ஹோல் டைம் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கேவி ரமணமூர்த்தி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டைம் மெம்பராக வந்து இப்போ செபிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who attended the 20th Ramnath Goenka Excellence in Journalism Awards as the chief guest in 2026 2026க்கான 20வது எடிஷன் ஓகேங்களா. ராம்நாத் கோயின்கா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து யார் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20th எடிஷனான ராம்நாத் கோயின்கா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அப்படின்னக்கூடிய ஒரு எடிஷனுக்கு அவார்டு வந்து ஜேர்னலிசம் அவார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் கெஸ்டா அக்கார்டிங் டு த ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் OECD எக்கனாமிக் அவுட்லுக் இன்டரிம் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 வந்து எவ்வளோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க OECDயோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6.1% வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க 2027 அதாவது 26 to 27 ஒரு இந்தியாவோட ஜிடிபியோட ஃபோர்காஸ்ட் 6.1% OECDயோட ப்ரொஜெக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which AA startup partnered with Razorpay to introduce the voice-led multilingual digital commerce solution. அதாவது Razorpay ஓட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AA ஸ்டார்ட்அப் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மூலமா வரக்கூடிய ஒரு மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன் வந்து கொண்டு வர விதமாக வந்து பார்த்தீங்கன்னா Razorpayயோட ஒரு AA ஸ்டார்ட்அப் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சர்வம் AA அப்படின்னு கூடிய ஒரு AA தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட்அப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Razorpay இந்தியன் ஒரு ஃபின்டெக் கம்பெனியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லெட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷன் வந்து கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஏஐ நேம் பார்த்தீங்கன்னா சர்வம் ஏஐ அப்படின்னு கூடிய ஒரு ஏஐ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்மேன் சாட்ஸ் ரிவைஸ்டு இந்தியாஸ் ஜிடிபி growth forecast for financial year 26 to what percent எத்தனை பர்சன்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 5.9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் கேலண்டர் இயர் சிஓன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 26 ஓகேங்களா 5.9% வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய வார் ரீசன்னால் ஓகேங்களா. ஸோ இது சிஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் ஓகேங்களா. கோல்ட்மேன் சாட்ஸோட ரிவைஸ் ஜிடிபி growth forecast ஃபார் கேலண்டர் இயர் 26க்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.9% வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. growth forecast வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization launched the Guru Sukham portal to simplify housing loan access for டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சுகம் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க் அதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அதனுடைய போர்ட்டல் நேம் பார்த்தீங்கன்னா குரு சுகம் போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கோசரம் யாருக்குன்னா டிஃபென்ஸ் பர்சனலுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சுகம் போர்ட்டலை வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the verified application label initiative to project investors from fraudulent app அதாவது ஒரு ஃப்ராட்லேருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த வெரிஃபைட் அப்ளிகேஷன் லேபிள் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகின் காண்டா பாண்டே அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த துகின் காண்டா பாண்டே யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபியோட சேர்பர்சன் ஓகேங்களா. செபியோட சேர்பர்சன் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிஃபைட் அப்ளிகேஷன் லேபிள் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கோசரம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை வந்து ஃப்ராடுலன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the World Buddhist Peace Conference 2026 was held in which state of India? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 2026 வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எங்கே ஹெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் வந்து இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. தெலுங்கானாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நலோண்டா டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. நல்கொண்டா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து தெலுங்கானாவில் வந்து கண்டக்ட் பண்ண தான் இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ண பிளேஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ராவ் அதாவது ஜுப்பலி கிருஷ்ணா ராவ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுப்பிலி கிருஷ்ணா ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஹானர் மரியாதை செலுத்த விதமாக ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு அவார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சர் மினிஸ்டருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்கொண்டா டிஸ்ட்ரிக்டில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அந்த
கான்ஃபரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட டூரிசம் அண்ட் கல்ச்சரல் மினிஸ்டர் ஜுப்பலி கிருஷ்ணராவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் அப்படின்னு கூடிய ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிராண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the phase 1 of the Noida International Airport at Jewar, உத்தர் பிரதேஷ். யார் வந்து இந்த இந்தியாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபேஸ் 1க்கான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜெவார் உத்தர் பிரதேஷ்க்கான ஒரு நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்கான ஃபேஸ் 1 வந்து இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உத்தர் பிரதேஷில் இதுக்கான காஸ்ட் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,200 crore வந்து இதுக்கான காஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிபி மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வந்து பில்ட் ஆனது தான் இந்த நொய்டாவோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ஆப்ரேஷனலைஸ்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ், பிஓஆர்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ் லிமிடெட், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதானி போர்ட்ஸும் வந்து செஸ் எக்கனாமிக் லிமிடெடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் கம்பெனியாக வந்து ஆப்ரேஷனலைஸ் ஆகுறது. ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலாங் த கண்ட்ரிஸ் எவ்வளோ கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 கிலோமீட்டர்ஸ்க்கான கோஸ்ட் லைனாக வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமையுது. ஓகேங்களா, இந்த கம்பெனிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் இஸ் செட் டு ரன் பிட்வீன் விச் டூ பிளேஸ், எந்த 2 பிளேஸ் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து அனுப்பியிருக்காங்க, ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிந்த் அண்ட் சோனிபட் அப்படின்னக்கூடிய 2 இடத்துக்கு 2 பிளேஸ்க்கான இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது. இந்த 2 பிளேஸுமே வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்த் அண்ட் சோனிபட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் வந்து இதுக்கான ட்ரெயின் வந்து ரன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்து இந்தியாவோட ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கான யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பிரிசம் எஸ்ஜி போர்ட்டல் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டார், எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது இந்த பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிசம் எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் ஃபார் ரெயில் ரோட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசம்கான எக்ஸ்பென்ஷன். இந்த எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் கிரிடர்ஸ் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டார். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சாவே எந்த செக்டாருக்கு ரிலேட்டட்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, பிரிசம்கான எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன சொன்னோம், போர்ட்டல் ஃபார் ரயில் ரோட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஸ்டேஜஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னோம். ஓகேங்களா, ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு ரிலேட்டடான ஒரு போர்ட்டல். ஓகேங்களா, ஸோ ரயில்வேக்கு ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிசம் எஸ்ஜி. ஓகேங்களா, இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பிரிசம் எஸ்ஜி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு வந்து ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் பிரிசம் எஸ்ஜின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் பிகேம் த செகண்ட் இன் இந்தியா ஆஃப்டர் உத்தரகண்ட் டு பாஸ் த யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் இன் 2026. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2026 யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு கூடிய ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் வந்து அந்த ஸ்டேட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க பில்லு. ஓகேங்களா, ஸோ குஜராத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு மேக் தம் டு பாஸ் த பில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பாஸ் பண்ணது. செகண்ட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் தான் வந்து செகண்ட் ஸ்டேட் டு பாஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் வந்து பாஸ் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் சாங்ஷன் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் த ரைஸ் சென்டர் லொக்கேட்டட் வின் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் த ரைஸ் சென்டர் லொக்கேட்டட் இன் எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் தான் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு தான் வந்து அந்த இதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக. எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.55 crore வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸ்க்கான சென்ட்ரல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் இன்குபேஷன் ஸ்கில்லிங் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் அப்படின்றது தான் வந்து இந்த ரைஸ்க்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
குண்டுப்பள்ளி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ், அதாவது ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து இதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து நிதி ஆயோக் வந்து கொடுத்துருக்காங்க. 1.55 crore வந்து சாங்ஷன் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பைலட் பிளான்ட் for manufacture NDFEB magnets for us established at which research center? எந்த ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NDFEB கான மேக்னெட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு பைலட் பிளான்ட்டா. ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ARCAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ரிசர்ச் சென்டரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ARCAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டலாலஜி அண்ட் நியூ மெட்டீரியல் அப்படின்றது தான் வந்து ARCAக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த NDFEB அப்படின்றது மேக்னெட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா NDன்றது நியோடைமியம் அயன், Fன்றது அயனு, Bன்றது வந்து போரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான மேக்னெட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைலட் பிளான்ட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த ரிசர்ச் சென்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARCA அப்படின்னக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டரில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த தீம் ஆஃப் த பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் 2026 BESன்னு சொல்லுவாங்க. இதுக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிஃபையிங் க்ரோத், எம்பவரிங் சஸ்டைனபிலிட்டி அண்ட் கனெக்டிங் குளோபலி அப்படின்னக்கூடிய தீமை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் 2026க்கான தீமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாரத் எலக்ட்ரிசிட்டி சமிட் ஃபஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நியூ டெல்லியில் இது வந்து ஒரு 4 day சமிட்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு தீமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஃபையிங் க்ரோத், எம்பவரிங் சஸ்டைனபிலிட்டி, கனெக்டிங் குளோபலி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமிட் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்பேரோ டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து அந்த குருவிகள் தினம் ஸ்பேரோ டேவை வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 20 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேரோ டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேரோ டேக்கான தீம் 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. கிரியேட் பேர்டை வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா. கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் 2026க்கான தீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20th March 2026 பார்த்தீங்கன்னா 17வது எடிஷன், அதாவது 17வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு ஸ்பேரோ டே March 20 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு வாட்டர் டே. ஓகேங்களா. தண்ணீர் தினம் நம்ம எப்போ அஃபிஷியலாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 22 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2026 படி பார்க்கும்போது 34th டைமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2026. ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா. வாட்டர் டேட் March 22 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் டே அப்படின்னு நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 23. அதாவது வாட்டர் டே வந்து பார்த்தீங்கன்னா 22, நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா March 23 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. அதாவது அப்சர்விங் டுடே ப்ரொடெக்டிங் டுமாரோ, அதான் வந்து இந்த 2026க்கான தீம். March 23 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே? டியூபர்குலோசிஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா Yes, we can end TB led by countries powered by people அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். 22 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டே, 23 பார்த்தீங்கன்னா மீட்டியோரலஜிக்கல் டே, 24 பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் டே.
ஓகேங்களா. ஸோ மார்ச் 24 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டேவாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் என் டிபி லெட் பை கண்ட்ரிஸ் பவர்டு பை பீப்புள் அப்படின்றதா வந்து 2026க்கான தீம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டிபி நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 1983 வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது வந்து ஜீரோ வேஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு போயட்ரி டே ஆனுவலி ஆன் விச் டேட், எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த வேர்ல்டு போயட்ரி டேக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன், பீஸ்க்கும் இன்க்ளூஷனுக்கான ஒரு பிரிட்ஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயட்ரி இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான தீமாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 2026க்கான தீம் பார்த்தீங்கன்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயட்ரி டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணோம்னா 2000 இருந்து. ஓகேங்களா. மார்ச் 21 2000 இருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போயட்ரி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the theme of world down syndrome day 2026 வந்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் எகெயின்ஸ்ட் லோன்லினஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரோம் டேக்கான வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேக்கான தீம். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 21 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. மார்ச் 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. மார்ச் 21 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸை வந்து அவங்களுக்கான ஒரு ரைட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரைட்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் பீப்புள் வித் டவுன் சிண்ட்ரோம்க்கான ஒரு அவங்களுக்கான அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா டுகெதர் எகெயின்ஸ்ட் லோன்லினஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கிளாசியர்ஸ் டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் டே, கிளேசியர் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச் 21 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வேர்ல்டு கிளாசியர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு கிளாசியர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா 2025 தான் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது. இந்த 2026 படி பார்க்கும்போது செகண்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிளேசியர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2025. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் 2026. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் 2026க்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 2013 இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்சர்வேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா. இந்த 2026 படி இது வந்து 14th எடிஷனாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது, 14th டைமாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஏஐ ஸ்டார்ட் அப் பார்ட்னர்டு வித் ரேசர் பே டு இன்ட்ரோடியூஸ் த வாய்ஸ் லெட் மல்டிலிங்குவல் டிஜிட்டல் காமர்ஸ் சொல்யூஷனை வந்து எனபிள் பண்ணுறதுக்கோசம் ரேசர் பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி எது அப்படின்றது சொல்லிட்டு பார்த்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க எந்த ஏஐ ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அனௌன்ஸ்ட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் ஹாக்கிலேருந்து வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களாவே. ஓகேங்களா. ஸோ டியூரிங் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 8th ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் அப்போ. ஓகேங்களா. ஸோ அவருடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு இந்த 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.